இந்த குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள். ஆனால் இதனாலே நீங்கள் செய்தவரை அதை மறந்து விடுங்கள். இந்த ஆளுநர் குடும்பத்தை காப்பாற்றுவது எப்படி காப்பாற்றுவார்? நான் படித்தவன். இந்த ஆளுநர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கள்ளிக்காடு இந்த கள்ளிக்காட்டை எடுத்து விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய மக்களை விவசாய நிலத்தை எல்லாம் ஒரு ஓட்டி விற்கிறாங்க. பிளாட்டா விவசாயம் யாரு செய்யறாங்க? விவசாயமே என் நாட்டிற்கு முதுகெலும்பு. இயற்கை கால வைத்தாதான் அவங்க. ஆமா, விவசாயம் செய்து இந்த ஆண்டு குடும்பத்தை நானே காப்பாற்ற முடியும். இந்த மக்களை காப்பாற்ற எப்படியோ குடும்பம் படைச்சா போதும். உனக்காக தம்பிக்கு ஏற்பாடு பண்ண செய்ய வேண்டும். ஆமாங்க, செய்ய வேண்டும். சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு வெட்டி அழிக்க வேண்டும். அப்படியே வாங்கட்டும். எப்படி தெரியுமா? இந்த கல்லுக்கான ஒரு 4 திசைகள். அந்த 4 திசைகள் சிறப்பான முறையில் விவசாயம் செய்ய வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று நம் நாட்டிற்காக உழைத்து பாடுபட்டு டாக்டர் அம்பேத்கரை காணும். டாக்டர் அம்பேத்கரை காணும்.
நீ இப்போ எல்லாம் 10 வருஷம் எடுத்துக்கிட்டு நீ பாடிச்சுங்கிற இவ்வளவு நேரம் அவங்க அடிச்சது பத்தாத. பாத்தறியா? ஆமாங்க. நம்ம நாட்டை சுற்றி 4 திசைகள். ஆமாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு வைப்பார்கள். ஆமாங்க. அந்த 4 திசைகளில் 3 திசை வந்தோம். ஆமா. சந்தோஷமாக ஆடி பாடி விட்டு. ஆமாங்க. கல்லை திருவிழா விட்டு வைத்து விட்டோம். ஆமாங்க. ஐயா, ஒரே ஒரு திசை தான் இருக்கிறது. அந்த திசை சென்று அங்க இருக்கக்கூடிய கலித்திரிகளை அழைத்து மறிக்க வேண்டும். அப்படியா? ஆமாங்க. சரி, அந்த திசைக்கு செல்லலாம். ஆமா. கல்லை அடிக்கலாம். புறப்பட்டு வர போகலாம். இந்த திசையில உள்ள கல்லைத்தடிகளை அழித்தே தர வேண்டும். ஆமாங்க. ஐயா, எல்லாத்தையும் அழிச்சாச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் ரொம்ப உயரமா இருக்குதுங்க. எல்லா செடியா இருக்குது, அது மட்டும் மரமாக காட்சியளிக்கிறது. நீ வரைப்பது உண்மைதானா? இதனால் வரை கள்ளி செடிகளை நான் பார்த்துக்கிறோம். ஆமாங்க. ஆனால் இது பார்த்தனியா, இந்த கல்லை காட்சி ஒரே ஒரு செடியானது. இந்த கல்லைத்தடி ஓங்கி வளர்ந்து ஒரு மரம் போல் காட்சியளிக்கிறது. இவ்வளவு உயரமான செடி. ஆமாங்க. இதனால் வரை நான் பார்க்கவே இல்லை. ஆமாங்க. ஐயா, இந்த மரத்தை விடவே கூடாதுங்க. வெட்டி சாய்ங்க. அந்த மரத்தை விடவே கூடாது. இப்பொழுது வெட்டி வென்றா புறப்பட்டு வர போகலாம். அந்த மரத்தின் அருகாமல் செல்லவே முடியவில்லை. அந்த மரத்தின் அருகாமல் சென்றால் ஏதோ சீரும் சப்பை கேட்கிறது. அந்த மரத்தை போய் வெட்டி தெரியல சொல்றீங்க. எந்த மரமா இருந்தாலும் சைலண்ட். எந்த மரமா கடத்து 2 லிட்டர் பாலை வாங்கி 5 லிட்டர் தண்ணி ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். பூரா பட்டுதாம வெட்டியா ஐயா. அந்த கல்லைத்தடியின் அருகாமல் நான் செல்லவே முடியவில்லை. அதிக பயந்துக்கிறீங்க. எந்த மரமாக இருந்தால் என்றாலும் ஒரே வெட்டி வெட்டிடுவேன் நான். எந்த மரமாக இருந்தாலும் ஒரே வெட்டி. ஒரே வெட்டி. ஆமா. அந்த மரமாக இருந்தா அது உங்களுக்கு தருவேன். வாழை மரத்தை ஒரே வெட்டில நான் போறேன். ஜந்துக்கள் வாழக்கூடிய பூரான். ஆமாங்க. செய்யா தேடி சொல்லக்கூடிய செத்து இருக்கிறான். ஆமாங்க ஐயா. இருந்தா யார்கிட்ட போனாலும் எதனா செஞ்சிருங்க. எதனா தேடி விட மொத்த செடியை மொத்தமாக கூட்டி அந்த மரத்து மேல போட்டு ஏற்றிடுவோம். ஆமா. நீ விளைப்பது உண்மைதான். உண்மை. 3 திசைகளை கல்லைத்தடிகளை அழித்தோம். ஆமாங்க. அதெல்லாம் இப்பொழுது காய்ந்த தரைகளாக மாறிவிட்டது. ஆகினால் அந்த காய்ந்த கல்லைத்தடிகள் அத்தனை ஒரு சேர்த்து ஆமா கல்லைத்தடி மீது போட்டு ஆமா தீயிட்டு குளிக்கிறார். கல்லைக்காடு மனிதவிடும். நம்ம சந்தோஷமாக விவசாயம் செய்ய விடலாம். அப்படியா? சரி, இப்போது பந்தயத்தில் வரங்க. இந்த காய்ந்த செடிகளை போட்டி அந்த கல்லைத்தடிக்கு புறப்பட்டு வர போகிறார்.
உட்காரம்பா. Kilo berapa? Kilo berapa? Maju dia. Ini. Hei, hati nanda bana. Cari. Pudi ஈழ்பானா என்னபா என்ன? உட்காருங்கம்மா, நிக்காதீங்கம்மா. ஏம்மா உட்காருங்க, கீழே உட்காருங்க. அம்மா போறா சத்தியா ஓடி வா. அம்மா மலரா ஒரு மலர் எடுத்து மாலை ஒண்ணு என் தாயை செய்து வந்தேன்.
என்னம்மாவி கருவறையே தேரக்கூடாதா சின்ன சின்ன கல்லாக மன்னவன கல்லாக மாறக்கூடாதா என்னம்மாவி கருவறைய சேரக்கூடாதா ஓடைக்கர மண் எடுத்து உன்னுருவம் செய்து வச்சு உரையில சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்து அம்மாவி முத்து மாறி அம்மா நிலவில்லாத வான போரி வாடுகின்றோம் இங்கே நாங்களம்மா நிலவில்லாத வான போலி பாடுகின்றோம் இங்கே நாங்களம்மா நிலவாக வந்தவழி இல்லமாவி நிம்மதியை தந்தவழி வெள்ள வெள்ள நிலவாக வெள்ள வெள்ள நிலவாக வந்தவள்ளி என்னம்மாவி நின்னருளை தந்தவள்ளி ஓடைக்கர மண் எடுத்து உன்னுருவம் செய்து வச்சு உரையெல்லாம் சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்து அம்மாவி முத்து மாறி அம்மா ஆதிபரா சக்தியரா அளவிடு கூக்காளியரா உட்காருப்பா. அனைத்து கள்ளிக்காட்டையும் அழித்தாய். ஒரு கள்ளிச்செடி மட்டும் உயர்ந்த மலை போல் காட்சியளித்த அந்த மலை போல் காட்சியளித்த கள்ளிச்செடியை உன்னால் அழிக்க முடியவில்லை. ஆகையா தீயிட்டு கொடுக்க நினைத்தாய். ஆனால் நான் இருப்பது உனக்கு தெரியாது. ஆகவே ஒரு சர்வமாக உன் முன் காட்சியளித்து ஆனால் அதையும் நினைக்கவில்லை. ஆகையா தீயிட்டு என்னை கொடுத்த நிறுத்தையாய் தவறு செய்து விட்டீர் அம்மா, தவறு செய்து விட்டீர். கள்ளத்தடியில் நீங்கள் இருப்பதை அறியாமல் உங்கள் இருப்பிடத்தையே நான் அழித்து விட்டேன். அதை கண்ணி கண்ணீர் கடலாய் பார்த்தா
நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவளை காப்பாற்ற வேண்டியிருக்காங்க. அந்த கல்லை காற்றினை அடித்து விவசாயம் செய்து காப்பாற்றுவார்கள் நிறுத்தியம்மா. அதற்காகத்தான் அந்த கல்லை காற்றினை அடக்கி அந்த கல்லித்தறியை நீங்கள் இருப்பது அறியாமல் நான் கல்லித்தறி அடைக்கட்டுள்ள சமயத்தில் எனக்கு முன்பாக திரும்பமாக நீங்கள் அவதரித்திருக்கிறேன். அதை அறியாமல் அந்த கல்லித்தறியை நான் தீயிட்டு குறைத்து விட்டேன். ஒரு நேரத்தில் அந்த வானவராய கோட்டையை ஆளக்கூடிய வானவராயன் என்ற அரக்கன் என்னையே ஒரு கடிதம் அவன் தவத்தை வச்சு நான் அவனுக்கு காட்சி கொடுத்தேன். ஆனா அவன் கேட்கும் வரம் அனைத்தையும் கொடுத்ததால் என்னை அடிமையாக்க நினைத்தான். பல பல துன்பங்களையும் செய்தான். ஆகையா அவனிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து இந்த கள்ளிச்செடியில் மறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த கள்ளிச்செடியை எனக்கு ஆலயமாக அமைத்துக் கொண்டு இதுவரையில் நான் வாழ்ந்திருந்தேன். ஆனா இந்த கள்ளிச்செடியை அழித்து என்னை கண்டுபிடித்து விட்டார். வடக்கே வானவராயன் கோட்டை. அந்த வானவராயன் கோட்டை ஆளக்கூடிய வானவராயன் உங்களுடைய குலத்தை கடிதம் இருந்து உங்களிடத்திலே வரத்தினை பெற்றார். கேட்ட வரத்தினை கொடுத்த காரணத்தினால் உங்களையே அடிமையாக்கிக் கொண்டார். ஆமா, ஆகினால் அவனிடத்தில் பிழைக்க வழி இல்லாமல் ஓடி வந்து இந்த கள்ளிச்செடியில் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். அதை அறியாமல் அந்த கள்ளிச்செடியே அழைத்திருக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஏற்படவே இல்லாமல் போய்விட்டதா தாகி? இல்லாமல் செய்து மட்டுமில்லை, நீ என்னை எடுத்ததால் என் தேகம் அனைத்தும் எரிகின்றது. என் அங்கமெல்லாம் கொதிக்கின்றது. என்னால் எரிச்சல் தாங்க முடியவில்லை. பக்தா, நாட்டை என்று குலத்தை கழிக்கிறார். தேகமெல்லாம் இருந்து உங்களுக்கு உத்தமதி இறந்து விட்டது. ஆமா, உங்களெல்லாம் எரிச்சலாக இருக்கிறது. உண்மைதான். அந்த இறைச்சல் தனிய வருவதால் நான் எடுத்தாகிய செய்ய வேண்டும். என்னுடைய தேக எரிச்சல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய அது தனிய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரே இரவு எனக்காக ஆலயம் அந்த ஒரே இரவு கும்பாபிஷேகம் இந்த வார்த்தை உரைத்து விட்டீர் தாயே, இந்த வார்த்தை உரைத்து விட்டீர். நீங்கள் உரைக்கும் வார்த்தை எந்தையும் எந்தையாக இருக்கிறது. ஒரே இரவில் உங்களுக்காக ஆலயம் அமைத்து ஒரே இரவிலே உங்களுக்காக கும்பாபிஷேகத்தை செய்யும். யாரால் எப்படி செய்ய முடியும் தாகி? ஏன் முடியாது? என்னால் மட்டும் எப்படி ஒரே இரவில் கோவில் அமைத்து உங்களுக்கு கும்பாபிஷேகத்தை என்னால் மட்டும் எப்படி தாகி செய்ய முடியும்? நடக்காத காரியம் அம்மா. அப்படி கிடையாது. நீயே ஒரு சாதாரண மனிதன். ஆகையால் என்னால் எப்படி ஒரே இரவில் உங்களுக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் எப்படி நடத்த முடியும் என்று கேட்கிறாய். அப்படிதானே பக்தா? அப்படி கோவில் கட்டி எனக்காக கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கும் சக்தி அனைத்தையும் நான் உனக்காக தருகிறேன். அந்த அனைத்து சக்தியையும் பெற்றுக்கொண்டு ஒரே இரவில் எனக்கு ஆலயம் அமைத்து அபிஷேக ஆராதனை செய்து தீப தூப ஆராதனை செய்து கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும். ஆனால் உங்களுக்காக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் ஒரே இரவில் நடக்க வேண்டும். ஆமா, ஆலயமும் ஒரே இரவில் கட்டி வைக்க வேண்டும். உண்மைதான். ஆமா, அப்படி ஆலயம் ஒரே இரவில் கட்டி ஒரே இரவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு சக்தி எனக்காக இருக்கிறது. உண்மைதான். ஒரு சக்தி இருந்தால் நிச்சயமாக ஒரே இரவில் ஆலயம் அமைத்து உங்களுக்கு கும்பாபிஷேகம் கல்லிக்கத்தான். அது மட்டுமில்லை, எனக்கு நீ ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்வதாக இருந்தால் எனக்காக ஒன்று செய்கிறேன், உங்களுக்காக ஒன்று. இந்த பாமர மக்கள் அனைவரும் எனது கணவருக்கு வன்னிய மரத்தை அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து உன் கும்பாபிஷேகத்தை நீ முடிக்க வேண்டும். உங்களுக்கு நான் கும்பாபிஷேகம் செய்தால் மட்டும் போதாது, ஆனால் உங்களுக்காக ஒரே இரவில் ஆலயம் அமைத்து ஒரே இரவில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறேன். அப்படி கும்பாபிஷேகம் செய்ய நேரத்தில் உன் ஆலயத்தின் முன்பாக வன்னிய மரத்தை நட்ட பிறகுதான் உங்களுக்கு கும்பாபிஷேகமே நடக்க வேண்டும்.
இதனால் வரை நான் வன்னிய மரத்தை பார்த்தது கிடையாது. அந்த வன்னிய மரம் எங்கே இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த வன்னிய மரத்தை என்னால் எப்படி தாயே கொண்டு வர முடியும்? பத்தா வன்னியம் என்பதே உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, ஆகட்டும். நீயோ சாதாரண பூலோக மனிதன். உனக்கு வன்னிய மரம் என்பதே தெரியவில்லை. ஆகையால் அந்த வன்னிய மரம் எங்கிருக்கின்றது என்று நான் உனக்கு இரவிலே சென்று வன்னிய மரத்தை கொண்டு வந்து ஆலயம் அமைத்து நிச்சயமாக கும்பாபிஷேகம் நகைப்பு. அந்த வன்னிய மரத்தை எடுப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. எப்படி என்றால் அந்த வன்னிய மரமானது எங்க இருக்கின்றது தெரியுமா? எங்க இருக்கிறது? என்னையே அடிமையாக்கினானே அந்த மாணவராய். அந்த மாணவராயின் கோட்டையில் உள்ள வடக்கே மாணவராயின் கோட்டைக்குள்ளே வன்னிய மரம் இருக்கிறது. அந்த வன்னிய மரம் தான் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் வரைக்கிறீர்கள். அந்த மாணவராயின் எப்பேற்பட்டவன்? உங்களிடத்திலே வரத்தினை பெற்றுக்கொண்டு உங்களையே அடிமையாக்கியவன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண மனிதன். அந்த கோட்டைக்கு சென்று என்னால் எப்படி தாகிய அந்த வன்னிய மரத்தை கொண்டு வர முடியும்? எப்பொழுதுமே நான் கூறியதுதான், என்னிடம் இருக்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். நீ தாராளமாக சென்று அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து என் நாளைக்கு என்ன கூறுகிறார்? உனது சக்தி இருந்தால் நீங்கள் உரைத்த பிரகாரம் வடக்கே மாணவராய் கோட்டைக்கு அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து ஒரே இரவில் ஆலயத்தில் உங்களுக்காக கும்பாவுக்கு செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியே அது மட்டுமில்லை, அந்த வானவராயன் கோட்டையில் உள்ளே போகிறேன். 7 வாயிற்படிகள் உள்ளன. 7 வாயிற்படியும் வீரம் பொருந்திய அரசர்கள் இருப்பார்கள். அந்த அரசர்கள் தான் உள்ளே செல்ல முடியும். ஆகவே இப்பொழுது என்ன வீர வாளை உனக்கு நான் பரிசால் அளித்தேன். அந்த வீரவாளை கொண்டு அந்த அரசர்களை கொண்டு வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் கும்பாபிஷேகத்தை மாணவராயின் கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அந்த கோட்டைக்கு செல்லுபடிகளே 7 வாயிற்படிகள். அந்த 7 வாயிற்படிகளும் பலம் வாய்ந்த பலசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் மீது நான் உள்ளே செல்ல வேண்டும். அதற்காக உன் தரத்தில் இருக்கக்கூடிய வீரவாளை எனக்காக நீங்கள் பரிசளிக்க போகிறார். நீங்கள் கொடுத்த வீரவாளை பெற்றுக்கொண்டு இப்பொழுது புறப்பட போகிறீங்க மாணவராய் கோட்டைக்கு. வன்னிய மரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய போகிறேன். இருந்தாலும் நான் செல்லும் எனக்கு ஏதாயிரம் ஆபத்து நேர்ந்தால் இந்த வீரவாளை வைத்து அவர்களோடு சமர் செய்ய போகிறேன். இதையும் மீறி எனக்கு ஏதாயிரம் ஆபத்தோடு நேர்ந்தால் தாகியா என ஒரே ஒரு குரல் குறித்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உனக்கு ஆபத்து என்று ஒன்று நேர்ந்தால் தாயே என்று ஒரு புறப்படுத்தால் போதும். உன் கண்ணிலே அது மட்டுமில்லை, அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு எனக்கு 7 நதிகளில் இருந்து 108 குடம் நீரை கும்பாபிஷேகம் நடத்தினால்தான் எனது உஷ்ணமானது தனி. புனித நதிகளாக விளங்கக்கூடிய 7 நதிகளிலிருந்து 108 குடம் தண்ணீர் கொண்டு வந்து உங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். உங்கள் வார்த்தைக்கு எப்பொழுது நீ கடைபிடிக்கிறீர்களம்மா? உங்களுக்கு புறப்படுகிறீ வன்னி மரத்தை கொண்டு வருகிறீ ஒரே இரவில் ஆலய மரத்தை கும்பாபிஷேகம் செய்வது வெற்றியோடு இல்ல. அங்க வந்த உடனே ஓட்ட துண்டை காண துணி காணு அப்ப போன வேலை முடிஞ்சிச்சாங்க. எப்படி அவர் இறக்கலன்றியா? எப்படியா? ஆமா, அவர் தடிச்ச முல்ல நீ முதல் புள்ள.
எங்க அப்பாக்கு 2 சம்சாரம். ஒப்ப கேட்ட கேடுக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல என்ன ஒரு வாட்டம் ஆயிட்டு இருக்கிறான் அதுக்குள்ள. உனக்கு எத்தனை பொண்டாட்டியா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்ப எத்தனை சேர்த்து. எங்க அப்பாக்கு 2 சம்சாரம். சரி. முதல் சம்சாரத்துக்கு போனானா? ஆமா. இவன் தச்சம் புள்ள. ரெண்டாவது சம்சாரத்துக்கு நான் போனேன்னா? ஆமா. வீட்டுக்கு முத புள்ள. இறக்கடுத்து அப்படி ஷடா அடிச்சுக்குது அவருக்கு முடி அவருக்கு புடி தெரியல அது வேற. அன்னை உழைத்த பிரகாரமே வன்னி மரத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். ஆமாங்க. இப்போதே செல்லப்பகுதி எங்க? மாணவராயன் கோட்டை ஆகினால் புறப்பட வேண்டும். ஆமாங்க. வன்னி மரத்தை கொண்டு வர வேண்டும். கும்பாபிஷேகத்தை செய்து முடிக்கணும். புறப்பட